எல்லோரும் உங்களை மதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் உங்களை அவமானப்படுத்தியவர்களை உங்கள் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் கலங்கி அழ வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம். வணக்கம். வாழ்க்கையில் ஒருமுறை கூட அவமானத்தை சந்திக்காத மனிதர்களே இருக்க முடியாது. ஆனால் அந்த அவமானம் உங்களை உடைக்கப் போகிறதா அல்லது உங்களை ஒரு வைரமாக செதுக்கப் போகிறதா என்பதை தீர்மானிக்கப் போவது நீங்கள்தான். நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவன் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கி இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டத்தில் வைத்து உங்களை சிறுமிப்படுத்தி இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் ரத்தம் கொதித்திருக்கும், கண்கள் கசிந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று உங்கள் மனசாட்சி கதறியிருக்கும். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது அவர்களை திருப்பி தாக்குவதை பற்றியோ அல்லது அவர்களிடம் போய் நியாயம் கேட்பதை பற்றியோ அல்ல. மாறாக, யார் உங்களை மதிக்கவில்லையோ அவர்கள் உங்கள் நிழலை தொடுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியதற்காக தாங்களாகவே வருந்தும் நிலையை எப்படி உருவாக்குவது? இன்றைய பதிவில் உங்களை மதிக்காதவர்களை மனமாக அளவைக்கக்கூடிய உங்கள் சுயமரியாதையை இமயமலை அளவிற்கு உயர்த்தக்கூடிய அந்த ரகசியங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த காணொளியின் இறுதி வரை நீங்கள் என்னோடு பயணித்தால் உங்கள் பலவீனம் எதுவை என்று நினைத்தீர்களோ அதுவே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கும். தயாரா? உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த பயணத்தை தொடங்குவோம். ஒருவர் உங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு கடினமான வார்த்தைகளை வீசும்போது அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான். அது உங்களின் உடனடி எதிர்வினை. நீங்கள் கோபப்பட்டு கத்த வேண்டும், ஆத்திரமடைய வேண்டும், நிலை தடுமாற வேண்டும் அல்லது கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று அவர்கள் ஆழமாக விரும்புகிறார்கள். உங்களுடைய இந்த உணர்ச்சி வசப்பட்ட வெளிப்பாடுதான் அவர்களின் ஈகோவிற்கு மிக பெரிய தீனியாகவும் அவர்களுக்கு ஒருவித அற்ப சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. உங்கள் நிம்மதியை குலைத்து விட்டோம் என்ற அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அந்த இடத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆழமான மனம் அவர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் சுக்குநூறாக உடைத்தெறியும். மனம் என்பது வெறுமனே வாய் மூடியிருப்பதோ அல்லது பயந்து போய் பின்வாங்குவதோ அல்ல. அது ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான தாக்குதல் மற்றும் உங்களுக்கான தற்காப்பரன். உங்களை காயப்படுத்த நினைப்பவருக்கு முன்னால் நீங்கள் அசைக்க முடியாத அமைதி காக்கும் போது அவர்களுடைய வன்மமான வார்த்தைகள் எந்த இலக்கையும் தாக்காமல் காற்றிலேயே முழுமையாக செயலிழந்து போகிறது. உடனடியாக பதிலடி கொடுக்காமல் நீங்கள் காட்டும் இந்த அமைதி எதிராளியை மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கும். நாம் இவ்வளவு மோசமாக பேசியும் இவன் ஏன் எந்த சலனமும் இல்லாமல் அசாதாரணமாக இருக்கிறான் என்ற பயமும், ஒருவேளை நாம் தான் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோமா என்ற சந்தேகமும் அவர்களுக்குள் படிப்படியாக எழும். உங்கள் உணர்ச்சிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நினைக்கும் அவர்களின் சதி முறியடிக்கப்படும் போது அவர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளின் இழிவான எடையை அவர்களே சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பொதுவாக நாம் வீசும் வார்த்தைகளை விட வெளிப்படுத்தும் மனத்திற்கு அதிர்வலைகளும் ஆழமும் மிக அதிகம். நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் நிதானமாக இருக்கும்போது அவர்கள் பேசிய அநாகரீகமான வார்த்தைகளை அவர்களிடமே இருமடங்கு வேகத்தில் திரும்பிச் சென்று அவர்களின் மனசாட்சியை உலுக்கத் தொடங்கும். உங்களுடைய முகத்தில் தோன்றும் ஒரு மெல்லிய புன்னகையும் அசையாத மனமும் அவர்கள் தங்களை அறியாமல சமூகத்தின் பார்வையில் தங்களை எவ்வளவு தாழ்வானவர்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் கூர்மையான கண்ணாடியாக மாறும். மேலும் கோபத்தின் உச்சத்தில் நாம் வீசும் வார்த்தைகள் பல நேரங்களில் நம்மையே அழித்துவிடக்கூடியவை என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவரை திருப்பி தாக்குவதாக நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசும் ஒரு வார்த்தை கூட்ட பின்னர் நமக்கு பெரும் குற்ற உணர்ச்சியையும் தேவையற்ற விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் மனம் உங்களை அந்த விபத்திலிருந்து முழுமையாக பாதுகாத்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறது. அது உங்களின் நிதானத்தையும் மனமுதிர்ச்சியையும் உங்களை எவராலும் அவ்வளவு எளிதில் அசைத்துவிட முடியாது என்ற உங்களின் அபாரமான அக வலிமையையும் பறைசாற்றுகிறது. உங்கள் உண்மையான சுயமரியாதை என்பது மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில் இல்லை, மாறாக மற்றவர்களின் தரம் தாழ்ந்த செயல்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. ஒரு சேற்றுக்குட்டையில் கல்லை வீசினால் சேறு நம்மீதுதான் தெரிக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அங்கு எந்த விவாதமும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு அமைதியாக விலகி செல்வது எப்போதுமே கோழைத்தனம் ஆகாது. அதுதான் உச்சகட்ட புத்திசாலித்தனம். உங்களின் மதிப்புமிக்க ஆற்றலையும் காலத்தையும் தகுதியற்ற மனிதர்களின் வாதங்களுக்காகவும் சண்டைகளுக்காகவும் வீணாக்காமல் பாதுகாப்பதற்கான முதல் படியே
இந்த மனத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்துவதுதான். ஒருவர் உங்களை மதிக்காமல் நடக்கும்போது அல்லது உங்களை உதாசீனப்படுத்தும் போது உங்கள் மனதிற்குள் ஏற்படும் முதல் உணர்வு கோபம், வலி அல்லது ஒருவிதமான ஆவேசம். இந்த உணர்ச்சிகளை அந்த தருணத்திலேயே வெளிப்படுத்துவது என்பது உங்கள் மனதின் கதவுகளை அவர்களுக்கு திறந்து விடுவதற்கு சமம். உங்கள் உணர்ச்சிகளை மறைத்து வைப்பது என்பது ஒரு தற்காப்பு உத்தி மட்டுமல்ல, அது உங்களின் ஆளுமையை பாதுகாக்கும் ஒரு கவசமாகும். நீங்கள் எப்போது ஒருவரிடம் உங்கள் வருத்தத்தையோ அல்லது ஆத்திரத்தையோ காட்டுகிறீர்களோ அப்போதே நீங்கள் அவர்களிடம் தோற்றுப் போகிறீர்கள். ஏனெனில் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் பலவீனத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முகம் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தால் அவர்கள் மிக எளிதாக உங்களை கையாண்டு விடுவார்கள். எதற்கும் அசையாத, எந்த உணர்ச்சியையும் பிரதிபலிக்காத ஒரு முகத்தை நீங்கள் பராமரிக்கும் போது உங்களை எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் அவர்கள் நிலைகுலைந்து போவார்கள். உங்கள் மனதிற்குள் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் வெளியே ஒரு அமைதியான குளத்தைப் போல காட்சியளிப்பதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என்பது உணர்ச்சிகளே இல்லாத கல் நெஞ்சக்காரராக மாறுவது என்று பொருள் அல்ல. மாறாக உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே எஜமானனாக இருப்பது என்று பொருள். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மனம் அவர்களை பயமுறுத்தும். நீங்கள் எப்போது பேசுவீர்கள், எப்போது கோபப்படுவீர்கள் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கும்போது அவர்களின் வன்மம் எடுபடாமல் போகிறது. உங்கள் உணர்ச்சிகளை மறைப்பதன் மூலம் உங்கள் எதிரிக்கு உங்கள் மீது இருக்கும் அதிகாரத்தை நீங்கள் பிடுங்கி எறிகிறீர்கள். ஒருவன் உங்களை கோபப்படுத்த முடிகிறது என்றால் அவன் உங்கள் மனதை ஆள்கிறான் என்று அர்த்தம். அந்த அதிகாரத்தை யாருக்கும் தரக்கூடாது. உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் வலியை பகிர்வது என்பது உங்கள் காயத்தில் அவர்களே உப்பை கொட்டுவதற்கு வழிவகுக்கும். அவர்களுக்கு உங்கள் கண்ணீரோ அல்லது கவலையோ ஒருபோதும் பச்சாதாபத்தை தராது, மாறாக ஒருவிதமான வெற்றி களிப்பையே தரும். எனவே உங்களை சுற்றியுள்ள சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்கள் அக உணர்வுகளை வெளியே கசிய விடாதீர்கள். ஒரு புன்னகையோ அல்லது ஒரு சாதாரணமான பார்வையோ உங்கள் எதிரிக்கு 1000 கேள்விகளை உருவாக்கும். நீங்கள் உடைந்து போவீர்கள் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் முன்பை விட இன்னும் உறுதியாக காட்சியளிப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் பலவீனங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் காயங்களை நீங்களே ஆற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் முன்னிலையில் எப்போதும் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்ட மனிதராகவே நில்லுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் மனத்தையும் உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த அமைதியையும் கண்டு திகைத்து போக வேண்டும். உங்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை உங்கள் மனதிற்குள்ளேயே வளர்த்தெடுங்கள். வெளிப்படையாக புலம்புவதை விட அமைதியாக செயல்படுவது உங்கள் ஆற்றலை சேமிக்கும். உங்களை மதிக்காதவர்களுக்கு முன்னால் உங்கள் உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பது என்பது நீங்கள் அவர்களை விட பல மடங்கு உயர்ந்தவர் என்பதை சொல்லாமல் சொல்லும் ஒரு செயலாகும். இந்த ரகசியத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களை சிறுமைப்படுத்த நினைப்பவர்கள் தாங்களாகவே சிறுத்து போவார்கள். தர்க்கம் செய்வதை தவிர்த்தல் என்பது ஒருவனின் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாகாமல் பாதுகாக்கும் ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு உத்தியாகும். உங்களை மதிக்காத ஒருவரிடம் அல்லது உங்களை மட்டம் தட்ட நினைக்கும் ஒருவரிடம் நீங்கள் வாதம் செய்ய தொடங்கும் போது மறைமுகமாக நீங்கள் அவர்களின் தகுதிக்கு கீழே இறங்கி வருகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். வாதம் என்பது எப்போதும் அறிவார்ந்த தேடலுக்காகவோ அல்லது உண்மையை கண்டறிவதற்காகவோ நிகழ்வதில்லை. பல நேரங்களில் அது ஒருவரின் அகந்தையை எக்கோ நிலைநிறுத்துவதற்காகவே நடக்கிறது. குறிப்பாக உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் தரப்பை கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள். மாறாக உங்களை எப்படி தோற்கடிக்கலாம் அல்லது உங்கள் பேச்சில் உள்ள குறைகளை எப்படி பிடிக்கலாம் என்பதில்தான் குறியாக இருப்பார்கள். இத்தகையவர்களிடம் நீங்கள் நியாயம் பேச விளைவது என்பது ஒரு செவிட்டு மனிதனிடம் சங்கீதம் வாசிப்பதற்கு சமமானது. நீங்கள் எவ்வளவுதான் ஆதாரங்களோடு பேசினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதில் மேலும் உங்களை சீண்டி பார்ப்பதிலேயே மகிழ்ச்சியடைவார்கள். வாதம் செய்யும் போது உங்கள் மூளை அதிகப்படியான அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது. உங்கள் நிதானம் குறைகிறது. இந்த நிலை உங்கள் சிந்தனை திறனை பாதிப்பதோடு தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் கொட்டுவதற்கும் வழிவகுக்கிறது. உங்களை மதிக்காதவர்கள் இதையே விரும்புகிறார்கள். நீங்கள் நிலை தடுமாறி எதையாவது பேசிவிட மாட்டீர்களா? அதன் மூலம் உங்களை இன்னும் கேலி செய்ய முடியாது என அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் ஒரு புன்னகையோ அல்லது சரி, நீங்கள் சொல்வது உங்கள் பார்வையில் சரியாக இருக்கலாம் என்ற ஒற்றை வரியோடு விவாதத்தை முடித்துக் கொள்வது உங்கள் முதிர்ச்சியை காட்டுகிறது. வாதத்தில் வெல்வது என்பது ஒருவரின் வாயை அடைப்பதில் இல்லை, மாறாக தேவையற்ற விவாதங்களுக்குள் நுழையாமல் உங்கள் மன அமைதியை பாதுகாத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது. ஒரு முட்டாளோடு நீங்கள் வாதிடும்போது
தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு யார் முட்டாள் என்பது தெரியாமல் போகும் என்று ஒரு பழமொழி உண்டு. அது 100% உண்மை. உங்கள் ஆற்றல் என்பது உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடப்பட வேண்டிய ஒரு புனிதமான சக்தி. அதை தகுதியற்ற மனிதர்களின் வாதங்களுக்கு பலி கொடுத்துவிடக்கூடாது. நீங்கள் அமைதியாக விலகிச் செல்லும் போது அந்த வாதத்தை முன்னெடுத்தவர் ஒரு வெறுமையை உணர்வார். அவர் எதிர்பார்த்த அந்த எதிர்வினை ரியாக்ஷன் கிடைக்காத போது அவருடைய ஆவேசம் அவர் பக்கமே திரும்பி அவரை நிலைகுலையச் செய்யும். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் தரப்பு நியாயங்களை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு தேவை விளக்கம் அல்ல, உங்களை சிறுமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்காமல் இருப்பதே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் நேரத்தை சரியான இடங்களில் முதலீடு செய்யுங்கள். தர்க்கம் செய்வதை தவிர்ப்பது உங்களை ஒரு வலிமையான ஆளுமையாக மற்றவர்கள் மத்தியில் நிலைநிறுத்தும். சத்தமில்லாத உங்கள் மனமும் விவாதங்களில் இருந்து விலகியிருக்கும் உங்கள் நிதானமும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் மனசாட்சியை தானாகவே கேள்வி கேட்க தூண்டும். உங்கள் அமைதியே உங்களின் மிகச் சிறந்த வாதமாக அமையட்டும். புன்னகையுடன் விலகிச் செல்லுதல் என்பது ஒரு பலவீனமான செயல் அல்ல, அது மிக உயர்ந்த மனப்பக்குவத்தின் வெளிப்பாடாகும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை நோக்கி விஷமத்தனமான வார்த்தைகளை வீசும் போதோ அல்லது உங்களை உதாசீனப்படுத்தும் போதோ அவர்கள் உங்கள் முகத்தில் ஒருவிதமான சோகத்தையும் இயலாமையையும் விரக்தியையும் பார்க்கவே துடிக்கிறார்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள் அல்லது கோபத்தில் கத்துவீர்கள் என்று அவர்கள் கணக்கு போட்டு வைத்திருப்பார்கள். அந்த தருணத்தில் நீங்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் அவர்களின் கண்களை நேராக பார்த்து ஒரு மெல்லிய அமைதியான புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து நகரத் தொடங்கும் போது அவர்களின் ஒட்டுமொத்த திட்டமும் தவிடுபொடியாகிறது. உங்கள் புன்னகை அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறது. உன்னுடைய வார்த்தைகளோ அல்லது உன்னுடைய அவமதிப்புகளோ என்னுடைய மன அமைதியை ஒரு அணு அளவு கூட பாதிக்கவில்லை. நீ எனக்கு அந்த அளவிற்கு முக்கியமான ஆளே கிடையாது என்பதே அந்த செய்தி. இது அவர்களை நிலைகுலைய செய்யும் ஒரு மனமான ஆயுதம். இந்த உலகத்தில் மதிக்காதவர்களை மாற்ற முயற்சிப்பதோ அல்லது அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பதோ நேர விரயம் மட்டுமே. அதற்கு பதிலாக புன்னகையோடு விலகுவது உங்கள் சுயமரியாதையை காப்பதற்கான மிக எளிய வழியாகும். நீங்கள் அந்த இடத்தில் நின்று விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தால் அது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஆனால் ஒரு சிறு புன்னகையுடன் நீங்கள் அங்கிருந்து விலகி செல்லும் போது உங்கள் தகுதியை நீங்கள் ஒரு படி மேலே உயர்த்திக் கொள்கிறீர்கள். அந்த புன்னகை உங்களின் மேலாதிக்கத்தையும் உங்கள் மீதான உங்கள் கட்டுப்பாட்டையும் பறைசாற்றுகிறது. காயப்படுத்த நினைப்பவருக்கு முன்னால் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பதிலடி. உங்கள் புன்னகையை காணும்போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாவார்கள். அவர்கள் வீசிய அம்பு உங்களை தாக்காமல் ஒரு புன்னகையில் சிதறிப்போவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. விலகிச் செல்லுதல் என்பது பயத்தினால் ஓடுவது அல்ல, அது உங்கள் சக்தியை தேவையற்ற இடங்களில் விரயம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வு. உங்களை சிறுமைப்படுத்தும் ஒரு சூழலில் நீங்கள் தொடர்ந்து இருப்பது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். புன்னகையுடன் விலகுவது என்பது அந்த சூழலிலிருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வதாகும். அந்த புன்னகை உங்கள் இதயத்திற்குள் இருக்கும் உறுதியை குறிக்கிறது. எத்தகைய எதிர்மறையான சூழலையும் ஒரு புன்னகையால் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்பதை அது உணர்த்துகிறது. நீங்கள் விலகி சென்ற பின்னும் உங்கள் அந்த ஒரு புன்னகை அவர்கள் மனதிற்குள் ஒரு முள்ளாக தைத்துக் கொண்டே இருக்கும். ஏன் இவன் சிரித்தான், இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் என்ற கேள்விகள் அவர்களை துரத்தும். உங்கள் வெற்றிக்கான பயணத்தில் இத்தகைய சிறு தடைகளை ஒரு புன்னகையால் கடந்து செல்வது உங்களை இன்னும் வேகமாக முன்னேறச் செய்யும். உங்களை மதிக்காதவர்களின் உலகத்திலிருந்து நீங்கள் புன்னகையோடு விடைபெறும்போது உங்களுக்கான மரியாதைக்குரிய புதிய கதவுகள் தானாகவே திறக்கத் தொடங்கும். உங்கள் புன்னகை உங்கள் வெற்றிக்கான முதல் அடையாளமாக அமையட்டும். சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது என்பது உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் வலிமையான பதிலடியாகும். பொதுவாக ஒருவரால் நாம் அவமானப்படுத்தப்படும் போது அல்லது ஒதுக்கப்படும் போது நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள், அவர்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவது என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை சுற்றியே சுழலும். இத்தகைய எண்ணங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் நேரத்தையும் மன ஆற்றலையும் உறிஞ்சி உங்களை ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். உங்களை மதிக்காதவர்களின் நோக்கம் உங்களை முடக்குவதுதான் என்றால் அவர்களின் பேச்சை பற்றி சிந்திப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு அந்த வெற்றியை தாரை வார்த்து தருகிறீர்கள். இதற்கு மாறாக அந்த அவமானத்தையே ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் தனிப்பட்ட திறமைகளையும் தகுதியையும் வளர்ப்பதில் முழு வீச்சில் இறங்கும் போது உங்கள் வாழ்வின் திசையே மாறத் தொடங்குகிறது. உங்கள் தோல்வியை கண்டு எள்ளி நகையாடுபவர்களுக்கு முன்னால் உங்கள் வளர்ச்சியை ஒரு
பெரும் சாட்சியமாக நிறுத்துவதே உண்மையான வெற்றி. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தவும் நேரத்தை செலவிட வேண்டும். உலகம் எப்போதும் வலிமையானவர்களையும் சாதனையாளர்களையும் மட்டுமே திரும்பி பார்க்கும். நீங்கள் இன்று சந்திக்கும் அவமதிப்புகள் அனைத்தும் நீங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடையவில்லை என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக கருதுங்கள். அந்த உயரத்தை எட்டுவதற்கான உழைப்பில் நீங்கள் மூழ்கும்போது உங்களை சிறுமைப்படுத்திய மனிதர்களின் உருவம் உங்கள் நினைவிலிருந்து மெல்ல மறையத் தொடங்கும். உங்கள் கவனம் முழுவதுமாக உங்கள் இலக்கின் மீது இருக்கும்போது பிறருடைய தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் காதுகளுக்கு எட்டாத தூரத்திற்கு சென்றுவிடும். சுய முன்னேற்றம் என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த ஆளுமையாக, நிதானமான மனிதராக, எதற்கும் கலங்காத மன உறுதி கொண்டவராக உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதாகும். நீங்கள் உங்கள் துறையில் ஒரு நிபுணராகவோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க இடத்தையோ அடையும் போது அன்று உங்களை மதிக்காதவர்கள் இன்று உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்போது நீங்கள் அவர்களை தேடி சென்று பழிவாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய வளர்ச்சியும் அந்தஸ்துமே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிடும். உங்கள் மீது வீசப்பட்ட கற்களை கொண்டே உங்கள் வெற்றிக்கான கோட்டையை எழுப்புங்கள். உங்களை மதிக்காதவர்களின் உலகம் மிகச் சிறியது. அதில் அவர்கள் பிறரை தாழ்த்துவதிலேயே காலத்தை கடத்துவார்கள். ஆனால் உங்கள் உலகம் மிகப்பெரியது. அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு படி உயர்த்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் தகுதி அந்த விமர்சகர்களை விட பல மடங்கு உயர்ந்து நிற்கும்போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய துகளாக கூட இருக்க மாட்டார்கள். சுய முன்னேற்றத்தில் காட்டும் தீவிரமான உழைப்பு என்பது உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கான வழி மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கான ஒரே வழி. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். அந்த வளர்ச்சிதான் அவர்களை உள்ளுக்குள் அழவைக்கும் ஆற்றல் கொண்டது. உங்கள் மீதான முதலீடுதான் இந்த உலகில் மிகச் சிறந்த முதலீடு என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு சிறு முன்னேற்றமும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு எதிராக நீங்கள் எடுக்கும் ஒரு அமைதியான போர்முறை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ரகசியங்களை பாதுகாத்தல் என்பது ஒருவனின் பலத்தையும் பலவீனத்தையும் பிறர் அறியாவண்ணம் காக்கும் ஒரு மிகச்சிறந்த தற்காப்பாளனாகும். உங்களை மதிக்காதவர்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கும் சாதாரண மனிதர்களோ உங்கள் மனதின் ஆழமான ரகசியங்களை அறியும் போது உங்கள் மீதான அவர்களின் பிடி இன்னும் அதிகமாகிறது. ஒரு மனிதன் எப்போது தன் பலவீனங்களை வெளிப்படையாக பகிர்கிறானோ அப்போதே அவன் பிறரின் தாக்குதலுக்கு தன்னை தானே தகுதியுடையவனாக்கிக் கொள்கிறான். குறிப்பாக உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் உங்கள் ரகசியங்களை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவதில் வல்லவர்கள். உங்கள் காயங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் அங்கேயே மீண்டும் மீண்டும் தாக்கி உங்களை நிலைகுலையச் செய்வார்கள். எனவே உங்கள் மனதிற்குள் இருக்கும் ரகசியங்களை ஒருபோதும் தகுதியற்றவர்களிடம் கசிய விடாதீர்கள். உங்கள் இதயம் ஒரு பூட்டப்பட்ட பெட்டியைப் போல இருக்க வேண்டும். அதன் சாவி உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். அதேபோல உங்கள் எதிர்கால திட்டங்களையும் உங்கள் இலக்குகளையும் முன்கூட்டியே யாரிடமும் விவரிக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை உலகம் உங்கள் செயல்களின் மூலமாகவும் வெற்றிகளின் மூலமாகவும் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி பேசிவிட்டால் அந்த திட்டத்திற்கான வீரியம் குறைந்துவிடும். அதோடு உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடவும் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்யவும் முற்படுவார்கள். உன்னால் இதை செய்ய முடியாது, இது தேவையற்ற வேலையை போன்ற எதிர்மறையான கருத்துக்களை விதைத்து உங்கள் நம்பிக்கையை சிதைக்க பார்ப்பார்கள். உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கும் வரை அவற்றுக்கான பாதுகாப்பு அதிகம். அவை முளைத்து மரமாக வளர்ந்து கனிகளை தரும்போது மட்டுமே உலகுக்கு தெரிய வர வேண்டும். மானமாக செயல்பட்டு உங்கள் வெற்றியின் சத்தத்தை மட்டும் உலகுக்கு கேட்கச் செய்வதுதான் புத்திசாலித்தனம். ரகசியங்களை பாதுகாப்பது என்பது ஒருவனின் ஆளுமையின் ஆழத்தை குறிக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கொட்டி தீர்க்கும் மனிதர்கள் எப்போதும் எளிதாக கையாளப்படுகிறார்கள். ஆனால் எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்ற விவேகம் கொண்டவர்கள் எப்போதும் ஒரு மர்மமான வலிமையை கொண்டிருப்பார்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மனத்தை கண்டு அஞ்ச வேண்டும். உங்கள் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் அவர்கள் குழப்பத்தில் இருக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பொருளாதார நிலை, உங்கள் குடும்ப விஷயங்கள் என எதையுமே தகுதியற்றவர்களின் விவாத பொருளாக மாற அனுமதிக்காதீர்கள். ஒரு போர்வீரன் தன் ஆயுதங்களை எப்படி துருப்பிடிக்காமல் மறைத்து வைத்திருப்பானோ அதேபோல உங்கள் ரகசியங்களை உங்கள் ஆன்மாவிற்குள்ளேயே பாதுகாத்து வையுங்கள். உங்கள் ரகசியங்கள் உங்கள் வசம் இருக்கும் வரை நீங்கள் சுதந்திரமானவர். அவை பிறரிடம் சென்று விட்டால் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாகிவிடுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்களை மதிக்காதவர்களுக்கு முன்னால் ஒரு வெல்ல முடியாத கோட்டையாக நீங்கள் நிற்க வேண்டுமென்றால் உங்கள் ரகசியங்களின் கதவுகளை இறுக மூடி வைப்பதே ஒரே வழி. உங்கள் ரகசியமே உங்கள் வலிமை, தகுதியை உயர்த்திக் கொள்வது என்பது உங்களை மதிக்காதவர்களின் வாயை அடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மற்றும் நிரந்தரமான வழியாகும். ஒரு மனிதன் சமூகத்தில் மதிக்கப்படுவதற்கும் உதாசீனப்படுத்தப்படுவதற்கும் அவனுடைய தற்போதைய நிலையும் அவன் வைத்திருக்கும் தகுதியுமே முக்கிய காரணங்களாக அமைகின்றன. உங்களை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அவர்களின் அறியாமை, மற்றொன்று உங்களின் பலவீனம். அவர்களின் அறியாமையை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பலவீனத்தை மாற்றும் அதிகாரம் உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது. உங்கள் அறிவை விசாலமாக்குவதும், உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதும், உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். எப்போது உங்கள் தகுதி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி உயர்கிறதோ அப்போது உங்களை உதாசீனப்படுத்தியவர்களே உங்களை தேடி வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உலகம் எப்போதும் வெற்றிகரமான மனிதர்களின் காலடியில்தான் கிடக்கும். நீங்கள் அத்தகைய வெற்றியை ஈட்டும் வரை பிறரின் மரியாதையை யாசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொண்டால் மரியாதை உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுவடையும் போது உங்களை சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை குறையும். இது உங்களுக்கு ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கும் ஆற்றலை தரும். அதேபோல உங்கள் துறையில் நீங்கள் ஒரு நிபுணராக மாறும்போது உங்கள் ஆலோசனைகளுக்காக உலகம் காத்திருக்கும். இந்த உயர்வு உங்களை மதிக்காதவர்களுக்கு தரப்படும் ஒரு மனமான சாட்டை அடி. அவர்கள் உங்களை ஒரு காலத்தில் எள்ளி நகையாடி இருக்கலாம், ஆனால் இன்று நீங்கள் அடைந்திருக்கும் உயரத்தை பார்த்து அவர்களால் உங்களை நெருங்கக்கூட முடியாது. தகுதியை உயர்த்துவது என்பது ஒரு நாளில் நடக்கும் அதிசயமல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தும் வேர்வையிலும், நீங்கள் ஒதுக்கும் தூக்கத்திலும், நீங்கள் கற்கும் புதிய விஷயங்களிலும் ஒளிந்திருக்கிறது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தை நீங்கள் உங்கள் பலத்தை அதிகரிக்க பயன்படுத்த வேண்டும். உங்கள் தகுதி உயரும் போது உங்கள் பேச்சில் ஒரு நிதானமும் உங்கள் நடையில் ஒரு கம்பீரமும் தானாகவே வந்துவிடும். உங்களை மதிக்காதவர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் உங்கள் மனதிற்குள் ஏற்றி சோர்ந்து விடாதீர்கள். மாறாக அவற்றை உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இவன் எதற்கும் லாயக்கற்றவன் என்று சொன்னவர்களுக்கு முன்னால் இவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று உங்களை நிரூபித்து காட்டுங்கள். நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை சிறுமைப்படுத்தியவர்களின் அகந்தையை சுக்குநூறாக உடைக்கும். ஒரு கட்டத்தில் உங்கள் தகுதி அந்த விமர்சகர்களை விட பல மடங்கு உயர்ந்து நிற்கும் போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய துகளாக கூட இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் தகுதியை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் தானாகவே மாறும். புதிய நண்பர்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய மரியாதைகள் உங்களை சூடும். பழைய அவமானங்கள் அனைத்தும் வெறும் கனவாக மறைந்து போகும். உங்கள் தகுதியே உங்கள் முகவரி. அதை செதுக்குவதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் நிழலை தொடக்கூட தகுதியற்றவர்களாக மாறும் வரை உங்கள் உழைப்பு தொடர வேண்டும். தகுதியுள்ளவனுக்குத்தான் இந்த உலகம் தலைவணங்கும். அந்த தகுதியை நீங்கள் எட்டும்போது உங்களை மதிக்காதவர்கள் தங்கள் செயலுக்காக தாங்களாகவே வருந்துவார்கள். அவர்களை சார்ந்திருக்காதே என்பது ஒருவனின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் மிக முக்கியமான எல்லையாகும். ஒரு மனிதன் எப்போது மற்றவர்களிடம் உதவிக்காக கையேந்துகிறானோ அப்போதே அவனுடைய சுதந்திரமும் மரியாதையும் பாதியாக குறைந்து விடுகிறது. குறிப்பாக உங்களை மதிக்காதவர்களிடம் நீங்கள் ஒரு சிறு உதவிக்காக சென்றாலும் அது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மேலாதிக்கத்தை வழங்குகிறது. உங்களை சிறுமைப்படுத்த காத்திருக்கும் மனிதர்களுக்கு உங்கள் தேவையை வெளிப்படுத்துவது என்பது அவர்களே உங்களை மேலும் மிதிப்பதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுப்பதாகும். இவன் நம்மை தேடித்தான் வரவேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒருவிதமான ஆணவத்தை தரும். அந்த ஆணவம் உங்களை இன்னும் மோசமாக நடத்த அவர்களை தூண்டும். எனவே பசி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் வாசற்படியில் போய் நிற்காதீர்கள். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு உங்களை வளர்த்துக் கொள்வதே உங்களின் முதல் கடமையாகும். சார்ந்திருத்தல் என்பது வெறும் பொருளாதார தேவை மட்டுமல்ல, அது உணர்வு ரீதியான தேவையாகவும் இருக்கலாம். அவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும், அவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதும் ஒரு வகை சார்ந்து இருத்தலே ஆகும். இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் வரை உங்களால் ஒருபோதும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. உங்களை மதிக்காதவர்களின் அங்கீகாரத்திற்காக நீங்கள் ஏங்கும்போது உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை அவர்களின் கையில் கொடுக்கிறீர்கள். அவர்கள் நினைத்தால் உங்களை சிரிக்க வைக்கலாம், அவர்கள் நினைத்தால் உங்களை அழ வைக்கலாம் என்ற நிலை உங்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் மனநிறைவும் உங்களை சார்ந்தே இருக்க வேண்டும். தற்சார்பு, செல்ஃப் சஃபிஷியன்சி என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அதிகாரமாகும். எப்போது நீங்கள் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் முகத்தில் ஒரு தனி கம்பீரம் பிறக்கும்.
அந்த தனித்தன்மை உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். உதவி கேட்பது என்பது மனித இயல்புதான், ஆனால் யாரிடம் கேட்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்களை நேசிப்பவர்களிடமும் மதிப்பவர்களிடமும் உதவி கேட்பதில் தவறில்லை. ஆனால் உங்களை ஒரு மனிதனாக கூட மதிக்காதவர்களிடம் உதவி கேட்பது உங்கள் ஆன்மாவையே அடகு வைப்பதற்கு சமம். இல்ல என்று அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தை 1000 துண்டுகளாக உடைக்கும். அந்த வலியை அனுபவிப்பதை விட கடினமாக உழைத்து உங்கள் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வது எவ்வளவோ மேலானது. தற்சார்பு கொண்ட மனிதனை இந்த உலகம் ஒருபோதும் அசைக்க முடியாது. நீங்கள் யாரையும் சாராமல் நிமிர்ந்து நிற்கும்போது உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வலிமையை கண்டு வியப்பார்கள். ஒரு காலத்தில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இன்று நீங்கள் யாருடைய உதவியும் இன்றி வளர்ந்திருப்பதை பார்த்து தங்களுக்குள் சிரித்து போவார்கள். உங்கள் உழைப்பால் உருவான ஒரு சிறிய குடிசை மற்றவர்களின் தயவால் கிடைத்த அரண்மனையை விட பல மடங்கு மேலானது. எவரிடமும் எதற்காகவும் அடிபணியாமல் வாழும் அந்த தற்சார்பு நிலைதான் உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் தரும் மிகச் சிறந்த பதிலடியாகும். உங்கள் தேவைகளுக்கான தீர்வை உழைப்பிலும் முயற்சியிலும் தேடுங்கள், தகுதியற்றவர்களின் தயவில் தேடாதீர்கள். ஒருவன் தன்னைத்தானே சார்ந்து வாழத் தொடங்கும் போதுதான் அவன் உண்மையான மனிதனாக மாறுகிறான். அந்த மாற்றம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் கண்களில் உங்கள் மதிப்பை உயர்த்தும் அல்லது அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலக்கி வைக்கும். வெற்றியே சிறந்த பழிவாங்கல் என்பது ஒருவன் தன்னை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு தரும் ஆகச் சிறந்த மற்றும் நாகரிகமான பதிலடியாகும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மீது கல்லெறியும் போது நீங்கள் பதிலுக்கு கல்லை வீசினால் உங்கள் கைகள் அழுக்காவதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் அவர்களை போன்ற ஒரு தரம் தாழ்ந்த மனிதராகவே கருதப்படுவீர்கள். பழிவாங்குதல் என்பது ஒருவரை அழிப்பதோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதோ அல்ல, மாறாக அவர்கள் உங்களை எந்த நிலையில் வைத்து ஏளனம் செய்தார்களோ அந்த நிலையிலிருந்து பல மடங்கு உயரத்திற்கு நீங்கள் வளர்ந்து நிற்பதே உண்மையான பழிவாங்கல். உங்களை ஒருவன் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது அவனோடு வாதம் செய்து நேரத்தை வீணாக்குவதை விட அந்த சொற்களை உங்கள் வெற்றிக்கான உத்வேகமாக மாற்றிக்கொள்வதே புத்திசாலித்தனம். நீங்கள் அடையும் பிரம்மாண்டமான வெற்றி உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் முகத்தில் அறையும் ஒரு மனமான சாட்டையடியாக மாறும். அந்த வெற்றி சத்தம் அவர்களின் விமர்சன குரல்களை தானாகவே அடக்கிவிடும். பழிவாங்கும் உணர்வு என்பது ஒரு நச்சு போன்றது. அது உங்கள் மன அமைதியை குலைத்து உங்களை எதிர்மறை எண்ணங்களுக்குள் தள்ளிவிடும். ஆனால் அந்த உணர்வை உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான உந்து சக்தியாக மாற்றும்போது அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாறுகிறது. உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வீழ்ச்சியை காண காத்திருப்பார்கள். நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி கிடப்பதை பார்த்து அவர்கள் இன்பம் காண்பார்கள். ஆனால் நீங்கள் எதற்கும் கலங்காமல் உங்கள் இலக்கை நோக்கி ஓடி ஒரு சிகரத்தை தொடும்போது அவர்களால் உங்கள் வெற்றியை ஜீரணிக்கவே முடியாது. உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். என்று உங்களை உதாசீனப்படுத்திய அதே கண்கள் இன்று உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறாமையிலும் குற்றமுணர்ச்சியிலும் சிவக்கும். அதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் முன்னேற்றம் அவர்களை உள்ளுக்குள் அழவைக்கும். இவனை போய் நாம் தவறாக எடை போட்டு விட்டோமே என்ற எண்ணம் அவர்களை வாழ்நாள் முழுவதும் வாட்டும். வெற்றி என்பது வெறும் பொருளாதார உயர்வு மட்டுமல்ல, அது உங்கள் ஆளுமையின் வளர்ச்சியும் கூட. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் தகுதியை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறீர்களோ அப்போது பழைய அவமானங்கள் அனைத்தும் உங்கள் காலடியில் மிதிப்படும் தூசியாக மாறிவிடும். உங்களை சிறுமைப்படுத்திய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பொருட்டாகவே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு உங்கள் உலகம் விரிவடைந்திருக்கும். பழிவாங்குவதற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. உங்கள் கடின உழைப்பும் அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியும் அந்த வேலையை செவ்வனே செய்யும். உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கினவர்கள் இன்று உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் தேடி வரும் நிலையை உருவாக்குவதே ஒரு வீரனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி தரும் மகிழ்ச்சியும் கர்வமும் உங்களை மதிக்காதவர்களுக்கு தரும் மிகப்பெரிய தோல்வியாகும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு உயர்வும் உங்களை சிதைக்க நினைத்தவர்களுக்கு எதிராக நீங்கள் தொடுக்கும் ஒரு அமைதியான போர்முறை. வெற்றியை அடைந்து கம்பீரமாக நிமிர்ந்து நில்லுங்கள். அதுவே உங்களை மதிக்காதவர்களை தானாகவே மண்டியிடச் செய்யும். உங்கள் வெற்றி செய்தியே அவர்களின் காதுகளில் விழும் பேரிடியாக இருக்கட்டும். தனித்துவத்தை இழக்காதே என்பது ஒருவன் தன் மீதான சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அறமாகும். பொதுவாக நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றாலோ அல்லது தொடர்ந்து விமர்சனம் செய்தாலோ நாம் செய்ய நினைக்கும் முதல் காரியம் நம்மை மாற்றிக்கொள்ள முயல்வதுதான். அவர்களுக்கு பிடித்தது போல நாம் மாறினால் நம்மை மதிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் நம் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது.
இந்த எண்ணத்தின் விளைவாக நம்முடைய இயல்பான குணங்கள், தனித்துவமான சிந்தனைகள் மற்றும் நம்முடைய நேர்மையான செயல்பாடுகளை நாம் மெல்ல மெல்ல இழக்கத் தொடங்குகிறோம். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக உங்கள் ஆளுமையை சிதைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகமாகும். உங்களை மதிக்காத ஒரு கூட்டத்திற்காக உங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்வது உங்களை ஒரு போலியான மனிதனாகவே மாற்றும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கு பிடித்தது போல மாறினாலும் அந்த மரியாதை நிலையானதாக இருக்காது. ஏனெனில் அந்த மரியாதை உங்களுக்கானது அல்ல, நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கும் முகமூடிக்கானது. மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை செதுக்க வேண்டுமே தவிர உங்களை சிதைக்கக்கூடாது. ஒரு வைரத்திற்கு அதன் கடினத்தன்மைதான் மதிப்பு. அதை மென்மையாக்க நினைத்தால் அதன் மதிப்பையே அது இழந்துவிடும். அதுபோலவே உங்கள் கொள்கைகளிலும் உங்கள் குணநலன்களிலும் நீங்கள் உறுதியாக இருக்கும்போதுதான் உங்கள் ஆளுமை மிளிரும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் தனித்துவத்தை கண்டு அஞ்சலாம் அல்லது அதை பலவீனம் என்று சொல்லலாம். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் செவிசாய்த்து உங்கள் பாதையை மாற்றினால் நீங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுவீர்கள். உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு, உங்கள் தனித்துவமான பேசும் விதம் அல்லது செயல்படும் விதம் எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக தற்காத்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உலகத்திற்கு பின்னால் ஓட வேண்டியதில்லை. நீங்கள் நீங்களாகவே இருந்து சாதிக்கும் போது உலகம் உங்கள் பின்னால் வரும். உங்கள் தனித்துவமே உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டும் ஒரு அடையாளமாகும். அந்த அடையாளத்தை இழந்தால் நீங்கள் கூட்டத்தில் ஒருவராக கரைந்து போவீர்கள். யார் உங்களை ஒதுக்கினாலும் உங்களை நீங்களே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இயல்பில் உறுதியாக இருக்கும்போது உங்களை மதிக்காதவர்கள் உங்களை வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இவனை என்ன சொன்னாலும் இவன் தன் கொள்கையில் மாறமாட்டான் என்ற பிம்பம் அவர்களுக்கு ஒருவிதமான திகைப்பை ஏற்படுத்தும். உங்கள் தனித்துவத்தை நீங்கள் காக்கும்போது உங்களை உண்மையிலேயே மதிக்கத் தெரிந்த மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். போலியான மனிதர்களின் பாராட்டை பெறுவதை விட உங்கள் தனித்துவத்திற்காக சிலரை இழப்பது மேலானது. உங்கள் நேர்மையையும் குணத்தையும் விலை பேசும் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை மதிக்காதவர்களின் உலகத்திற்குள் நுழைய உங்கள் சுயத்தை அடகு வைக்காதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருந்து உயரங்களை தொடும்போது அன்று உங்களை மாற்றச் சொன்னவர்கள் இன்று உங்கள் தனித்துவத்தை புகழத் தொடங்குவார்கள். அதுதான் உங்களின் உண்மையான வெற்றி. எத்தகைய சூழலிலும் உங்கள் வேர்களை விட்டுக் கொடுக்காமல் உங்கள் தனித்துவமான கிளைகளை வானத்தை நோக்கி பரப்புங்கள். அதுவே உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் காட்டும் மிகச் சிறந்த உறுதி. உறவுகளை சீரமைத்தல் என்பது உங்கள் மன அமைதியையும் சுயமரியாதையையும் காக்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகும். நாம் வாழும் இந்த சமூகம் பல்வேறு எண்ணம் கொண்ட மனிதர்களால் நிறைந்தது. அதில் உங்களை ஊக்குவிப்பவர்களும் இருப்பார்கள், உங்களை மட்டம் தட்டி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பவர்களும் இருப்பார்கள். உங்களை மதிக்காத ஒரு சூழலில் அல்லது ஒரு உறவில் நீங்கள் தொடர்ந்து இருக்க கட்டாயப்படுத்திக் கொள்ளும் போது காலப்போக்கில் உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்களே இழக்கத் தொடங்கிவிடுவீர்கள். ஒரு செடி வளர வேண்டுமானால் அதற்கு சரியான மண்ணும் தகுந்த தட்பவெப்ப நிலையும் தேவைப்படுவது போல ஒரு மனிதனின் ஆளுமை மலர வேண்டுமானால் அவனை சுற்றியிருப்பவர்கள் நேர்மறையானவர்களாக இருக்க வேண்டும். உங்களை எப்போதும் விமர்சித்துக் கொண்டும் உங்கள் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டிக் கொண்டும் இருப்பவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆற்றலை ஒரு நச்சு பாத்திரத்தில் ஊற்றுவதற்கு சமம். யார் உங்களை மதிக்கிறார்கள், யார் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண்பதே உறவுகளை சீரமைப்பதன் முதல் படி. உங்களுடைய வெற்றியில் உண்மையாக மகிழும் மனிதர்களையும் உங்கள் தோல்வியின் போது உங்களுக்கு தோள் கொடுக்கும் மனிதர்களையும் கண்டறிந்து அவர்களிடம் உங்கள் நேரத்தை அதிகம் முதலீடு செய்யுங்கள். உங்களை உதாசீனப்படுத்துபவர்களிடமிருந்து நீங்கள் மெல்ல விலகிச் செல்லும் போது உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அவர்களை திருத்தவோ அல்லது அவர்களுக்கு புரிய வைக்கவோ முயற்சிப்பது உங்கள் நேரத்தை வீணாக்குவதாகும். அதற்கு பதிலாக உங்கள் தரத்திற்கு ஏற்ற உங்களை சமமாக மதிக்க தெரிந்த மனிதர்களுடன் ஒரு வட்டத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். தரமற்ற மனிதர்களின் கூட்டத்தில் ஒருவராக இருப்பதை விட உங்களை மதிக்கும் ஒரு சிலருடன் அல்லது தனிமையில் இருப்பதே உங்கள் கர்வத்திற்கு உகந்தது. உறவுகளை சீரமைப்பது என்பது ஒரு கசப்பான முடிவாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமானது. உங்களை மதிக்காதவர்களை உங்கள் வாழ்க்கையின் விளிம்பிற்கு தள்ளுங்கள். அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் தராதீர்கள். உங்கள் நேரமும் கவனமும் உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் மீது திரும்பும் போது உங்கள் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறும். ஒரு மனிதனின் வளர்ச்சி என்பது அவன் பழகும் 5 மனிதர்களின் சராசரி என்று ஒரு கருத்து உண்டு. அந்த 5 மனிதர்களும் உங்களை மதிக்காதவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தேக்கமடையும். எனவே உங்கள் சமூக வட்டத்தை தூய்மைப்படுத்துங்கள்.
உங்களை சிறுமைப்படுத்தும் உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோ அல்லது இடைவெளி விடுவதோ உங்களின் அகங்காரம் அல்ல, அது உங்களின் தற்காப்பு. நீங்கள் உங்களை மதிக்கும் மனிதர்களுடன் இணையும் போது உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் மாற்றத்தை பார்த்து வியப்பார்கள். ஒரு பலமான மற்றும் நேர்மறையான உறவு வட்டம் உங்களை எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காது. இத்தகைய மனிதர்களுடன் நீங்கள் இருக்கும்போது உங்களை மதிக்காதவர்களின் குரல் உங்களுக்கு வெறும் இரைச்சலாக மட்டுமே கேட்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களை உயர்த்தி பிடிக்கும் கரங்களை மட்டுமே பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை தாழ்த்த நினைக்கும் கரங்களை எவ்வித தயக்கமும் இன்றி உதறி தள்ளுங்கள். இதுவே உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் காட்டும் மிகச் சிறந்த முதிர்ச்சியாகும். பச்சாதாபம் காட்டாதே என்பது உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வெற்றியைக் கண்டு மீண்டும் உங்களை நாடி வரும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தற்காப்பரனாகும். பொதுவாக ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது ஒதுக்கி தள்ளுவதும் அவன் உயர்ந்த நிலைக்கு வந்தவுடன் உறவு கொண்டாடுவதும் இந்த உலகின் இயல்பு. உங்களை ஒரு காலத்தில் மதிக்காமல் உங்கள் உணர்வுகளை காயப்படுத்தி உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்த பிறகு தங்கள் தவறை உணர்ந்தது போல நடித்து மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய முயற்சிப்பார்கள். அந்த தருணத்தில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் மென்மையான குணம் அல்லது பழைய நினைவுகள் அவர்களை மன்னிக்க தூண்டலாம். ஆனால் அங்கே நீங்கள் பச்சாதாபம் காட்டுவது என்பது உங்களை மீண்டும் ஒரு முறை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு நீங்களே வழங்குவதற்கு சமம். அவர்கள் உங்கள் மீது கொண்ட அன்பினால் வரவில்லை, உங்கள் தகுதி மற்றும் வெற்றியின் நிழலில் தஞ்சம் புகவே வருகிறார்கள் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் மீண்டும் வரும்போது நீங்கள் காட்டும் இரக்கம் அவர்களை பொறுத்தவரை உங்கள் பலவீனமாகவே பார்க்கப்படும். இவனை என்ன செய்தாலும் மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் மீதான அவர்களின் மரியாதை மீண்டும் குறையத் தொடங்கும். உண்மையான பச்சாதாபம் என்பது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே காட்டப்பட வேண்டும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் காட்டும் மனமான விலகல்தான் அவர்களுக்கு நீங்கள் புகட்டும் பாடம். அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தோ அல்லது அவர்கள் கெஞ்சுவதை பார்த்தோ உங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். ஒரு முறை உங்களை மதிக்காதவன் வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்களை மதிக்காமல் நடப்பான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கும் இந்த அமைதியையும் வெற்றியையும் தகுதியற்ற மனிதர்களுக்காக தியாகம் செய்யாதீர்கள். நிதானமாக யோசித்து பார்த்தால் நீங்கள் வீழ்ந்து கிடந்தபோது அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். உங்கள் கண்ணீரை துடைக்க வராத கைகள் உங்கள் வெற்றியில் கைகுலுக்க வரும்போது அதை தட்டிவிடுவது தவறல்ல. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அவர்களை மீண்டும் உங்கள் அந்தரங்க வட்டத்திற்குள் அனுமதிக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனம். மன்னிப்பது மனித குணம், ஆனால் மீண்டும் நம்புவது முட்டாள்தனம் என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதராக மரியாதை கொடுங்கள், ஆனால் உங்கள் இதயத்தின் கதவுகளை திறக்காதீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் வருந்தும் போது அந்த வருத்தம் அவர்களின் செயலுக்கான பலன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் காட்டும் இந்த உறுதிதான் உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு வலிமையான ஆளுமை என்பதை நிரூபிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மையானவர்களுக்கும் உங்களை மதிப்பவர்களுக்கும் மட்டுமே இடம் கொடுங்கள். உங்களை சிறுமைப்படுத்தியவர்கள் உங்கள் வெற்றியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கட்டும். அவர்களுக்கு பச்சாதாபம் காட்டி உங்கள் தரத்தை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இரண்டாவது வாய்ப்பிற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உறுதியாக நம்புங்கள். இதுவே உங்களை மேன்மேலும் உயர்த்துவதற்கான வழியாகும். எல்லைகளை வகுத்துக் கொள்வது என்பது ஒருவன் தன் சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பிறர் தன்னை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்குமான மிக முக்கியமான தற்காப்பு அரணாகும். ஒரு நிலத்திற்கு வேலி எவ்வளவு அவசியமோ அதேபோல ஒரு மனிதனின் ஆளுமைக்கும் தெளிவான எல்லைகள் பவுண்டரிஸ் மிக அவசியம். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எளிதாக நுழைந்து உங்கள் மன அமைதியை குலைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் உங்கள் எல்லைகளை சரியாக வகுக்காததே காரணம். உங்கள் அனுமதியின்றி எவரும் உங்கள் உணர்வுகளை காயப்படுத்தவோ உங்கள் நேரத்தை திருடவோ அல்லது உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடவோ முடியாது என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் எவற்றையெல்லாம் சகித்துக் கொள்வீர்கள், எவற்றையெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் உங்கள் எல்லைகளை தாண்ட முனையும் போது அந்த இடத்திலேயே இல்லை என்று சொல்லும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். யார் உங்களிடம் எப்படி பேச வேண்டும், எந்த அளவிற்கு உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக பழகும் போதோ அல்லது எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கும் போதோ உங்களை மதிக்காதவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். இவனிடம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டால்
அவர்கள் உங்கள் மரியாதையை சிதைக்கத் தொடங்குவார்கள். எனவே உங்கள் பேச்சிலும் செயல்பாட்டிலும் ஒரு கண்ணியமான இடைவெளியை பராமரியுங்கள். குறிப்பாக உங்களை மதிக்காதவர்களிடம் அளவுக்கு அதிகமாக பேசுவதையும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதையும் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஒரு எல்லைக்கோடு இருக்கும்போதுதான் மற்றவர்கள் உங்களை ஒரு வலிமையான ஆளுமையாக பார்ப்பார்கள். அந்த எல்லைகளை மீறுபவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை என்பதை உங்கள் செயல்பாடுகள் மூலம் உணர்த்துங்கள். எல்லைகளை வகுப்பது என்பது மற்றவர்களிடம் சண்டையிடுவதல்ல, அது உங்களை நீங்களே நேசிப்பதன் அடையாளம். எனக்கு இது பிடிக்கவில்லை அல்லது இந்த கருத்தை நான் ஏற்கவில்லை என்று மென்மையாக ஆனால் உறுதியாக சொல்வது உங்கள் தரத்தை உயர்த்தும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் எல்லைகளை கண்டு ஏளனம் செய்யலாம் அல்லது உங்களை தலைக்கணம் பிடித்தவன் என்று விமர்சிக்கலாம். அந்த விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள். உண்மையில் அந்த விமர்சனங்களே உங்கள் எல்லைகள் வேலை செய்கின்றன என்பதற்கான அடையாளம். ஒரு காந்தம் எப்படி தேவையற்ற இரும்புகளை தள்ளி வைக்கிறதோ அதே போல உங்கள் எல்லைகள் தகுதியற்ற மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூர வைக்கும். நீங்கள் உங்களுக்கான மரியாதையை நீங்களே கொடுக்க தொடங்கும் போதுதான் இந்த உலகம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க தொடங்கும். உங்கள் அனுமதியின்றி உங்கள் மனக்கோட்டைக்குள் நுழைய எவருக்கும் அதிகாரமில்லை என்பதை உறுதிப்படுத்துங்கள். இதுவே உங்களை மதிக்காதவர்களின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து ஒரு சுதந்திரமான மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக உங்களை மாற்றும். உங்கள் எல்லைகளே உங்கள் ஆளுமையின் பலம். கவனச்சிதறலை தவிர்த்தல் என்பது உங்களை மதிக்காதவர்களின் சூழ்ச்சியில் சிக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேற வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனக்கட்டுப்பாடாகும். பொதுவாக உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போதோ அல்லது உதாசீனப்படுத்தும் போதோ உங்கள் மனம் இயல்பாகவே அந்த சம்பவத்தை பற்றியே மீண்டும் மீண்டும் சிந்திக்கத் தொடங்கும். அவர்கள் ஏன் அப்படி பேசினார்கள், அவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது, சமூகத்தில் நம் மதிப்பு என்னவாகி இருக்கும் என்பது போன்ற தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மூளையை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இந்த மனப்போராட்டம் உங்களின் அன்றாட வேலைகளையும் உங்கள் எதிர்கால திட்டங்களையும் கடுமையாக பாதிக்கும். உண்மையில் உங்களை மதிக்காதவர்களின் நோக்கம் உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்துவதுதான். நீங்கள் அவர்கள் செய்த செயலை நினைத்து வருத்தப்பட்டு முடங்கி கிடந்தால் அது அவர்களின் வெற்றிக்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரமாகும். உங்கள் கவனத்தை அவர்கள் மீது திருப்புவது என்பது உங்கள் வாழ்வின் பொன்னான நேரத்தை அவர்களுக்கு தானமாக வழங்குவதற்கு சமம். எதிரி எரியும் கல்லால் நீங்கள் காயப்படுவதை விட அந்த கல்லை பார்த்துக் கொண்டே நிற்பதால் உங்கள் பயணம் தடைபடுவதே பெரிய இழப்பாகும். உங்கள் இலக்கு என்பது ஒரு பெரிய சிகரம் என்றால் உங்களை மதிக்காதவர்கள் அந்த பாதையில் இருக்கும் சிறு கற்களை போன்றவர்கள். அந்த கற்களை தட்டிவிட்டு முன்னேறுவதே புத்திசாலித்தனம். அதை கையில் எடுத்துக்கொண்டு நிற்பது கால விரயம். உங்கள் ஆற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே உள்ளது. அதை உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிட வேண்டுமே தவிர தகுதியற்ற மனிதர்களின் விமர்சனங்களை ஆராய்வதற்காக செலவிடக்கூடாது. உங்களை சிறுமைப்படுத்திய மனிதர்களின் உருவம் உங்கள் மனக்கண்ணில் தோன்றும் போதெல்லாம் உங்கள் லட்சியத்தை நினைவூட்டிக் கொள்ளுங்கள். நான் அடைய வேண்டிய உயரம் மிக பெரியது, இவர்களுக்காக செலவிட என்னிடம் நேரமில்லை என்ற தெளிவு உங்களுக்குள் பிறக்க வேண்டும். கவனச்சிதறலை தவிர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். புதிய விஷயங்களை கற்றல், உங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்லுதல் அல்லது உங்கள் உடலமைப்பை மேம்படுத்துதல் என ஏதோ ஒரு இலக்கில் உங்கள் முழு கவனத்தையும் வையுங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் தீவிரமாக இருக்கும்போது உங்களை பற்றி புறம் பேசுபவர்களின் சத்தம் உங்கள் காதுகளுக்கு எட்டாது. ஒரு கட்டத்தில் உங்கள் வெற்றியின் பிரம்மாண்டம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களை நிலைகுலைய செய்யும். அன்று அவர்கள் உங்களை சிதைக்க நினைத்த அதே கவனச்சிதறல் இன்று உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றியிருக்கும். உங்களை மதிக்காதவர்களின் உலகம் மிகச் சிறியது. அவர்கள் பிறரை பற்றி பேசியே காலத்தை கழிப்பார்கள். ஆனால் உங்கள் உலகம் மிகப் பெரியது. அதில் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இலக்கின் மீது நீங்கள் வைக்கும் அந்த ஒற்றை கவனமே உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் தரும் மிகச்சிறந்த பதிலடியாகும். அவர்கள் உங்களை பார்க்கட்டும், பேசட்டும், ஆனால் உங்களை தொட முடியாத உயரத்தில் உங்கள் கவனத்தினால் நீங்கள் உருவாக்கிய வெற்றி இருக்கட்டும். கவனச்சிதறல் என்பது ஒரு மெதுவான நஞ்சு. அதை தவிர்த்து உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுவதுதான் ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் பயணத்தில் நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் எதை அடையப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. உங்களை அவமதித்தவர்களின் முகத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வெற்றி கோப்பையை பார்க்கத் தொடங்குங்கள். அதுவே உங்களை மதிக்காதவர்களை அழவைக்கும் மிகச்சிறந்த உத்தியாகும். காலம் பதில் சொல்லும் என்பது ஒருவன் தன் மீதான அநீதிகளுக்கும் அவமானங்களுக்கும் உடனடி எதிர்வினை ஆற்றாமல் இயற்கையின் நீதியையும் காலத்தின் சுழற்சியையும் நம்பி அமைதி காக்கும் ஒரு மிகச்சிறந்த தத்துவமாகும். உங்களை ஒருவர் மதிக்காமல் நடக்கும்போது அல்லது உங்களை சிறுமைப்படுத்த முனையும் போது அவர்களுக்கு அதே மொழியில் பதிலடி கொடுத்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
இந்த உலகில் எதுவும் நிலையானதல்ல. இன்று உங்களை ஏளனம் செய்பவர்கள் நாளை அதே நிலையில் இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. காலம் என்பது ஒரு மிகப்பெரிய நீதிபதி. அது ஒவ்வொருவரின் செயலுக்கும் தகுந்த பலனை தகுந்த நேரத்தில் வழங்க தவறாது. நீங்கள் நேர்மையாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கும்போது இன்று உங்களை ஒதுக்கும் உலகம் நாளை உங்கள் காலடியில் வந்து நிற்கும் நிலையை இந்த காலமே உருவாக்கும். பழிவாங்கும் உணர்வு என்பது உங்கள் உள்ளத்தை அரிக்கும் ஒரு கரையான் போன்றது. அதை உங்கள் மனதிற்குள் வளர்க்காமல் காலத்தின் தீர்ப்பிற்கு விட்டுவிடுவது உங்கள் மன முதிர்ச்சியை காட்டுகிறது. உங்களை மதிக்காதவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுவது உங்கள் நிம்மதியை தான் பறிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருந்து முன்னேறும்போது காலத்தின் ஓட்டத்தில் அவர்கள் செய்த தவறுகள் அவர்களுக்கு புரியத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களின் அறியாமையையும் ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் என்பதையும் உணர்ந்து வருந்தும் சூழலை வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும். அந்த வருத்தம் நீங்கள் கொடுக்கும் எந்த தண்டனையையும் விட வலிமையானதாக இருக்கும். எப்போதுமே ஒருவரின் வீழ்ச்சியை விட ஒருவரின் அசுர வளர்ச்சியே எதிரிகளுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய அடியாகும். நீங்கள் கஷ்டப்படும் போது கைவிட்டுவிட்டு உங்கள் உயர்வை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு காலமே ஒரு கண்ணாடியாக மாறி அவர்களின் சிறுமைத்தனத்தை காட்டும். இவன் எதற்கும் லாயக்கற்றவன் என்று சொன்னவர்கள் இவனை போய் தவறாக நினைத்து விட்டோமே என்று வாய்விட்டு புலம்பும் காலத்தை நீங்களாக உருவாக்க முடியாது. அதை உங்களின் தொடர்ச்சியான வெற்றியும் காலத்தின் மாற்றமே உருவாக்கும். இயற்கை நியதிப்படி தீய எண்ணத்தோடு ஒருவரை தாழ்த்துபவர்கள் ஒரு நாள் அதே குழியில் தாங்களாகவே விழுவார்கள். அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மீதான அவதூறுகளுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பதை விட காலம் உங்களுக்கான நற்சான்றிதழை வழங்கும் வரை காத்திருப்பது மேலானது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அது காயங்களை ஆற்றும், உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும், தகுதியற்றவர்களின் முகமூடியை கிழிக்கும். நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் உங்கள் பாதையில் நேர்மையாக நடக்கும்போது உங்களை மதிக்காதவர்கள் தங்கள் செயல்களுக்காக தாங்களே வெட்கி தலைகுனியும் தருணம் நிச்சயம் வரும். அந்த தருணத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து சிரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அமைதியே அவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். காலம் பதில் சொல்லும் என்று நீங்கள் நம்பத் தொடங்கும் போது உங்கள் மனதிலிருந்து பாரம் குறைந்து ஒருவிதமான அமைதி பிறக்கும். அந்த அமைதியோடு உங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பதே புத்திசாலித்தனம். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் வீழ்ச்சியை பார்ப்பதை விட உங்கள் வளர்ச்சியில் காலத்தின் பங்களிப்பை கொண்டாடுவது மேலானது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போயிருக்கின்றன. உங்களை மதிக்காதவர்களின் அகந்தையும் ஒரு நாள் காலத்தால் சிதைக்கப்படும் என்பது உறுதி. எனவே அவசரப்பட்டு எதிர்வினை ஆற்றாமல் காலத்தின் கைகளில் உங்கள் நீதியை விட்டுவிட்டு உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். உன் மதிப்பை நீயே உணர் என்பது ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய தத்துவமாகும். இந்த உலகம் பெரும்பாலும் ஒருவனை அவனுடைய வெளித்தோற்றத்தை வைத்தோ அவனிடம் இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்தோ அல்லது அவனுடைய தற்போதைய நிலையை வைத்தோதான் மதிப்பிடுகிறது. ஆனால் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் மதிப்பல்ல. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான மதிப்பு. உங்களை மதிக்காத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் மனம் முதலில் செய்வது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதுதான். என்னால் எதுவும் முடியாது, நானும் ஒரு தகுதியற்றவன்தான் போலும் என்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் முளைக்கத் தொடங்கினால் அது உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் மிகப்பெரிய வெற்றியாகும். உங்கள் சுயமரியாதை என்பது மற்றவர்கள் தரும் பிச்சை அல்ல. அது உங்கள் ஆன்மாவிலிருந்து பிறக்கும் ஒரு புனிதமான உணர்வு. நீங்கள் உங்களை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பார்க்க தொடங்கும் போது பிறர் வீசும் கற்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். சுயமரியாதை என்பது அகங்காரம் அல்ல. அது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களை நீங்களே முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை சிறுமைப்படுத்த முயலும் போது உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்ந்திருந்தால் அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்காது. ஒரு சிங்கம் தன்னை ஒரு பூனையாக நினைத்துக் கொண்டால் அது ஒரு எலியை கண்டும் அஞ்சும். ஆனால் அது தனது வலிமையை உணரும்போது காடே அதற்கு தலைவணங்கும். அதுபோலவே உங்கள் திறமைகள் மீதும் உங்கள் நேர்மை மீதும் உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தரநிலையை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கும் போதுதான் மற்றவர்கள் உங்களை மிதிப்பதற்கான துணிச்சலை பெறுகிறார்கள். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அந்த மதிப்புதான் உங்களை மதிக்காதவர்களின் பார்வையில் ஒரு பெரும் தடையாக நிற்கும். உன் மதிப்பை உணர வேண்டுமானால் நீங்கள் பிறரின் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதை நிறுத்த வேண்டும். மற்றவர்கள் உங்களை புகழும்போது மட்டும் நீங்கள் உயர்ந்தவராகவும் அவர்கள் உங்களை இகழும்போது நீங்கள் தாழ்ந்தவராகவும் மாறுவது ஒரு அடிமைத்தனமான மனநிலை. உங்கள் மதிப்பு நிலையானது
அது பிறரின் கருத்துகளால் மாறக்கூடியதல்ல. தங்கம் அழுக்கில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை என்பது போல, நீங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் அல்லது அவமானத்தில் இருந்தாலும் உங்கள் ஆளுமையின் மதிப்பு குறையாது. உங்களை மதிக்காதவர்களுக்கு முன்னால் நீங்கள் கூனி குறுகி நிற்காமல் நிமிர்ந்து நிற்பதே உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்ந்திருப்பதன் அடையாளம். உங்களை நீங்களே காதலிக்கவும், உங்களுக்காக நேரத்தை செலவிடவும், உங்கள் வெற்றிகளை கொண்டாடவும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகில் உங்களுக்கு நீங்களே மிகச் சிறந்த நண்பனாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் மதிப்பு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஒருவன் தன்னைத்தானே மதிக்கத் தொடங்கிவிட்டால் இந்த உலகமே அவனை மதிக்கத் தொடங்கும். உங்கள் பலத்தை உணர்ந்து உங்கள் திறமைகளை செதுக்கி ஒரு கம்பீரமான ஆளுமையாக உருவிடுங்கள். அந்த தன்னம்பிக்கைதான் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் கண்களை கூசச் செய்யும். நீங்களே உங்கள் வாழ்வின் சிற்பி. உங்கள் மதிப்பை ஒருபோதும் யாருக்காகவும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். முடிவாக, ஒருவன் உங்களை மதிக்கவில்லை என்பது உங்கள் தோல்வி அல்ல, அது அவர்களின் பார்வையின் குறைபாடு. உங்கள் தகுதியையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் உணர்ச்சிகளையும் தகுதியற்ற மனிதர்களின் கைகளில் ஒப்படைக்காதீர்கள். அவர்கள் வீசும் கற்களைக் கொண்டே உங்கள் வெற்றிக்கான கோட்டையை எழுப்புங்கள். நீங்கள் மனமாக சாதிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் உள்ளத்தில் ஆறாத வடுவாக மாறும். உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்கும் நாளில் இந்த உலகம் உங்களை தேடி வரும். உங்கள் பயணம் மேன்மையானதாக அமையட்டும். ஜெமினி. முடிவாக, ஒருவன் உங்களை மதிக்கவில்லை என்பது உங்கள் தோல்வி அல்ல, அது அவர்களின் பார்வையின் குறைபாடு. உங்கள் தகுதியையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் உணர்ச்சிகளையும் தகுதியற்ற மனிதர்களின் கைகளில் ஒப்படைக்காதீர்கள். அவர்கள் வீசும் கற்களைக் கொண்டே உங்கள் வெற்றிக்கான கோட்டையை எழுப்புங்கள். நீங்கள் மனமாக சாதிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் உள்ளத்தில் ஆறாத வடுவாக மாறும். உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்கும் நாளில் இந்த உலகம் உங்களை தேடி வரும். உங்கள் பயணம் மேன்மையானதாக அமையட்டும். வாழ்த்துகள் மற்றும் நன்றியுரை. உங்கள் லட்சிய பயணம் மிகப்பெரிய வெற்றியை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துகள். எத்தகைய தடைகள் வந்தாலும் உங்களை சிறுமைப்படுத்த நினைப்பவர்களுக்கு முன்னால் ஒரு இமயமலையாய் நிமிர்ந்து நிற்க உங்களுக்கு எல்லா வலிமையும் கிடைக்கட்டும். இந்த உரையை முழுமையாக படித்து உங்கள் முன்னேற்றத்திற்காக என்னிடம் ஆலோசனைகள் கேட்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியும் மரியாதையும் கரவமும் நிறைந்ததாக அமையட்டும். வாழ்க வளமுடன்.